சூப்பர் 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 நிக்கி. அண்ட் ஒவ்வொரு வாரமும் இவ்வளோ அழகா நம்ம ஷோ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு. அது நிறைய பேர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஷோவோட சாராம்சமான கிட்ஸ், த வாலு பசங்க, அவங்க எல்லாமே இந்த ஷோ எப்படி, அதனால தான் இந்த ஷோக்கு அவங்களுக்கு இன்வைட் பண்ண போறோம். எஸ் ஏ ஸோ சூப்பர். என்னோட அரியாசனத்தை கோட்டுருங்க. மேஜிக் துங்களகர கிரிகிரி என்ன பண்றான் பாருங்க. ஆகாடா என் அரியாசனம் வந்துச்சு. அடுத்து எங்க குழந்தைங்கள வரணும்ல. அவசரத்துக்கே பிறந்தவன் போல. யாரு? இல்ல நீங்க தான். சரிடா, ஃபர்ஸ்ட் இருக்கிற கீட கூப்பிட்டுருவோமா? எஸ் ஃபர்ஸ்ட் இந்த வாலு பசங்க அந்த கீட வாங்க டார்லிங். கருப்பு கரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோர கிழிஞ்சு புட்டனாரா. கருப்பு போல ஒரு பெரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்டனோட புள்ள. சூப்பர். எனக்காகவே டெடிகேட் பண்ண சாங் மாதிரியே இருக்கு. ஏன் இருக்காது உனக்கு? ஹாய் டார்லிங், how are you? I'm fine. Hey, what is your name? My name is Mahati. Mahati. ஓஹோ, oh my god, mother. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நிரஞ்சனா. எப்படி இருக்கீங்க நிக்கி? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன மதர்? என்னோட பேர் சோஃபியா. உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். மதர் எனக்காக வந்திருக்கீங்க? உனக்காகவே பாட்டு கூட டெடிகேட் பண்ணோமே. ஓ, அந்த பாட்டு நிக்கிக்காக தான். ஆமா, அந்த நிக்கிக்காக. பாட்டு எனக்காக பாடுங்க. வாடா கருப்பு பையா. ஆமா, கருக்கு பேராளாகா. பேரழகா. மறந்துட்டேன். உன்னை பார்த்த அழகுல மைந்து. யா அப்படி சகாலிக்கிறாங்க பாத்தீங்களா? அது வர காரன்ச்சல அந்த மாதிரி. அம்மா அந்த மாதிரி. அந்த மாதிரி. சூப்பர். அகர ஹாத்த டாடி நைனா. வாட் இஸ் யுவர் நேம் சார்? பிரகாஷ். உங்கள ஹாத்த உடனே அது அந்த கண்ணத்துல கண்ணங்க அது வாய்க்கு மேல இருக்கிற அந்த மச்சா இருக்குதே மச்சா. ஐயோ, ரொம்ப அழகா இருக்கு சார் உங்களுக்கு. அப்படியே ரொம்ப தேங்க் யூ, ரொம்ப தேங்க் யூ. ஹாத்த ஜூம்ல காட்டுங்க வணக்கம் காதுக்கும். தட் மச்சங் ஐ லைக். ஓகே, அடுத்த வாட்டி வணக்கம் வச்சு விட்டுறேன். ஐ தேங்க் யூ. வாட் இஸ் யுவர் நேம்? சம்யுக்தா. ஹேய் சம்யுக்தா. ஹே சம்யுக்தா, செம்மையா ஆடினீங்க. ஐ மஸ்ட் சே. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஆடினீங்களா இல்ல அப்படியே ஒரு ஃப்ளோ அப்படியே வருமா? தட்ஸ் a flow. ஒரு ஃப்ளோல தான் வந்துச்சு எல்லாம். சோ அப்ப டான்சிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. நிக்கி ஒரு கேள்வி. கேள்வியா சார்? ஆமா ஆமா, ப்ரோக்ராம் வர எல்லாரையும் வந்து நீங்க நல்லா கலாய்க்கிறீங்க. நானா? ஆமா, ஆனா வந்து ஆன்டிஸ் கிட்ட மட்டும்தான் ரொம்ப பெட்டா இருக்கீங்க. அவங்கள தான் கட்டி பிடிக்கிறீங்க, உம்மா கொடுக்குறீங்க. எனக்கு புரியலையே. ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நானா கொடுத்தேன்? ஆமா, நீ தான் கொடுத்த. கொய்ய நம்பாதீங்க. எந்த அங்குளுக்கும் கொடுக்கவே இல்லையே, நான் பார்த்ததே இல்லை. இப்ப கொடுக்குறியா? ரைட்டு, கேட்டிங்க. உங்க மச்சத்துக்காக. தேங்க் யூ, தேங்க் யூ. சசூகர் மதர், உங்களோட கண்ணான கண்கணி அங்க உட்கார வச்சு நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. குளிச்சா உந்தன் நிறம் வருமே, கருப்பு நிறந்தா. அடுத்து பாரு, இன்னும் ஸ்பெஷலா இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரையா? ஆமா, இன்னும் எவ்வளவு பேர் வரணும், எனக்கு எவ்வளவு பேசணும். அவங்க அவங்க அடுத்து யாரு வராங்க? எங்க எக்ஸாக்லேட்டட் டமாட்டேங்கறானே. ஓகே, அடுத்து வந்து யார் வர போறாங்க அப்படின்னு நீங்க உள்ள எட்டி பாருங்க. எட்டியா? சமையல குடும்பமா இருக்கீங்க. ஹலோ ஹலோ பேபி. பேபி என்ன சொன்னீங்க? பேபின்னு சொன்னேன். நீதான். என்ன காரியம் பண்ற நிக்கி நீ? உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன். You are a good boy. Yes, I believe you. பாவி. ஜினிஷ் உனக்காக தேடி தேடி ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கான் நிக்கி. ஓ மண்டக்கு ஏத்த gift. கண்ணு மூடிக்கோ, கண்ணு மூடிக்கோ. மூட முடிஞ்சா நான் மூட மாட்டேனா? டேய் நான் மூடுறா. ஓகே. பாரு கண்ணு. எங்க ஒண்ணுங்க கிட்ட இல்ல. டேய் மண்டை மேல இருக்குல்ல. நல்லா இருக்கே, போட்டு விடுங்க. தொக்கிங்க, நான் எங்க தொக்கிங்க. சோ முடியற வரைக்கும் நீ கழட்ட கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் அங்கி விடுறீங்களா உள்ள? கண்டிப்பா. இப்போ இன்னும் அழகாயிட்ட. ஏய் தேங்க் யூ டா, எனக்காக வாங்கிட்டு வந்தியா? ஆமா. எங்கடா அவ்வளவு பிரியுங்க? ஆமா. தேங்க் யூ சல்லக்குட்டி. நீங்க உங்க பேர் என்னது? ஷீலா. ஷீலா. ஓ நீங்க தானா அது? அதேதான். ஷீலா எனக்காக அப்புறமா டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஓகே. ஓகே சூப்பர். நீங்க என்ன இந்த பையனுக்கு யாரு? அக்கா. அக்கா, உங்க வீட்ல சண்டை எல்லாம் நடக்கும்ல?
நிறைய நடக்கும். அதெல்லாம் குட்டு குட்டு வைக்கிறீங்க நீங்க அங்க உட்கார்ந்து. ஓகே. அரப்புல நடக்குது. அங்க போனா என்னென்ன நடக்குமோ தெரியல. நம்ம உட்கார வச்சு பார்த்துடலாம். ஓகே டான்ஸ். தேங்க் யூ ஃபார் கமிங். தேங்க் யூ. உங்களோட பையனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கேன். சூப்பர் நிக்கி 2 பியூட்டிஃபுல்லான கியூட்டான கிட்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து நாங்க 3வது ஆளு குழந்தை எங்க 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 அங்கதானே இருப்பாங்க. ஏன் புதுசா தேடுற மாதிரியே தேடுறேன். ஒரு வேரியேஷன் கொடுக்கணும் இல்லையா? நல்லா கொடுத்தீங்க வேரியேஷன். அங்க பாருங்க. அங்கேயா பாப்பா பாப்பா பப்பரப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் அழகா நீங்க அதே நடந்து வரையில கூட சிக் 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 சிக்னு வந்த என்ன கண்ணு தூட்டு ஆகுது. ஹாய் விடுங்க மைக்க. உங்க பேர் என்னது? ஹரி நித்யா. என்னது? ஹரி நித்யா. நிதியா? அதெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க அக்கலாம். ஒன்லி மொய் தான் வச்சுட்டு போயிடுறாங்க. நிதி கேட்டா ஒரே நிதி தான். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் இன்னைக்கு. உங்க பேர் என்னது சார்? என்னது? உங்க நேம் என் பேரு பூபாண்டியன். ஓஹோ என்ன சார் பூ கடை பிசினஸ் பண்றீங்களா? நான் இல்ல நான் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன். டெக்ஸ்டைல் ஆமா. பூபாண்டியன். ஓஹோ ரைட் சூப்பர் சூப்பர். டெக்ஸ்டைல்ல என்ன சார் பண்ணீங்க? டெக்ஸ்டைல்ல ஏதாவது யூனிஃபார்ம் பண்ணி கொடுக்கறது. டெக்ஸ்டைல்ல யூனிஃபார்ம். ஆமா எனக்கு ஒரு யூனிஃபார்ம் கிடைக்குமா? பண்ணிடுவோம். சைஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நீ வந்து ஒரு டிஃபரண்ட் சைஸா இருக்கீல. அதுதான் இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒரு டிஃபரண்டா இருக்கேன் நான். இன்னொன்னு யூனிக் ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மண்டை ஒரு சைஸ், கை ஒரு சைஸ். ஆமா ஆமா ஆமா. தொப்பைய பத்தி பேசாத. பினா. என்னங்க? பினா. வாவ். பினானா? பினானா பெண்ணுன்னு அர்த்தம். சரி உங்க தங்கச்சி அது? சோதிமையா. என்ன கோதுமையா? சோதிமையா. ஓ கோதுமை. என்ன நீங்க மல்டி கிரானா சாதா கோதுமை? என்ன கோதுமை நீங்க? டேய் சோதி மயா. சோ வேறே கன்ஃபியூஸ் ஆகுது இந்த ஃபேமிலில. சோ थैंक यू வந்ததுக்கு. அங்க அக்காக்கு நல்லா வந்து சிரிச்சு பேசுங்க சார். ஓகே நல்லா பேசிரோம். ஓகே. ஒரு வழி ஆக்கிடுவோம் பாரு. டேய் கக்கை வலிக்கினு போதுக்கா. விளையாடிட்டே இரு. அடுத்து இன்னொருத்தவங்க வரணுமே. ஓ ஆமால இன்னும் ஒரு சீட் காலியா இருக்கு. எங்க உங்க ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் வரணும். எஸ் ஃப்ரெண்ட் எங்க ஒளிஞ்சிக்கினே இருங்க இந்த பசங்க இருக்குதுங்களே. அவங்க எங்க நீ தானே போய் இன்ட்ரோ பாட்டு போடுவேன் டான்ஸ் ஆட்டே வாங்கன்னு. ஓ அங்க சொன்னல வாங்கடா. சூப்பர்டா செம்மையா ஆடுனீங்க. எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியுமா? ஆமா. ஏன் பிடிக்கும்? ஏன்னா நீ காமெடி பண்ற. நான் காமெடி பண்றேன் நீ ஏன் ஒத்துக்கிட்டியாடா கண்ணா? அது போதும் எனக்கு. என்னடா எல்லாம் நீ வேற. என்ன நம்பிதா நீ அது தெரியும். ஓகே இன்னும் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ரொம்ப கஷ்டம். எனக்கும் தெரியும் இந்த லாக்டவுன்ல நானும் வீட்டு வேலை செஞ்சவங்க தானே. அதுதான் இந்த மாதிரி. எஸ் சூப்பர். பின்னாடி யாரு? தாத்தா. இவ்வளவு யங்கான தாத்தாவா இருக்கீங்களே. 67 years. சார் 67. நெச்சமாவா? எஸ். எனக்கு உங்க ஆசீர்வாதம் ரொம்ப தேவை சார். கொஞ்சம் ஐஸ் கொடுத்துருங்க. ஷூ. ப்ளஸ் பண்ணுங்க. லாங் லீவ். थैंक यू சார். அரடா சூப்பர். ஃபேமிலியா ஒரு பயங்கரமான ஃபேமிலியா இருக்குதே. என்னடா குறுகுறுன்னு காத்துக்கிட்டே இருக்க? நீ என்ன கண்ணு அங்க போய் உட்கார்ந்து நின்னு குறுகுறுன்னு காத்துக்கிட்டே இருங்க. ஓகே சார் உங்க பேரனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு நீங்க குடும்பத்தோட வந்து போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. வாவ் சூப்பர். செமையா வந்துட்டாங்களா எல்லா கிட்ஸும்? எஸ்ல ஆடாடா ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஃபேமிலியா இருக்குது எல்லாமே. ஃபேமிலியே எப்படின்னா இப்ப கிட்ஸ் எந்த லெவல்ல இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. நானும் பார்க்க தானே போறோம். இப்பவே இல்ல நிக்கி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அவங்க பேசுவாங்க ஒரே கலகலகலன்னு போகும். இஸ் இட்? எஸ். ஹாய் ஹாய். நீ செம கியூட்டா இருக்கீங்களே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். மஹதி. மஹதி. ஓ நீங்க தான் இல்ல. என்ன பண்ணுவீங்க மஹதி? நல்லா டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுவீங்க. அதான் பார்த்தோமே. காமெடி சொல்லுவேன். காமெடி சொல்லுவேன். காமெடி சொல்லுவீங்களா? எனக்கு காம்படிஷனா? எங்க ஒரு காமெடி சொல்லு. லெமன் பாயா கேர்லா. லெமன் காயா கேர்லா. காமெடின்னு கேட்டா விடுகதையா கேட்டுட்ட. ஆடாடா லெமன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் ஏன்னா மென்னு இருக்கறதால லெமன்
அத புளியும்போது சாருன்னு தானே வருது மேனப்பு. ஹலோ மதர். உங்க பொண்ணு கண்ண மிகப்பெரிய ஒரு ஆடுத்தனம்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா சோகரா ஆளு பசங்கள்ல. ஆமா ஆமா. நிறைய பண்ணுவா என்ன வாழுத்தனம். பண்ணுவா? நிறைய பண்ணுவானா வீட்ல சண்டை போடுறதுல ரொம்ப சுட்டியவா. அவங்க அக்கா கிட்ட தான் ரொம்ப அப்பா ஃபைட். அத சொல்லணும்னு வெயிட் பண்றாரு. கேக்க ஒரே விடுங்க. நிமிஷம், ஒரே நான் நிமிஷம். சொல்றேன் பாரு ஓவர். அதோடு நிப்பாட்டாம அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டராக இருக்காரு வந்து ஜீப்பில் எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் போட்டு அவளை அடிங்க, ஸ்டேஷனில் போட்டுருங்க, வீட்டில் வைக்காதீங்கன்னு சொல்கிறா. ஏய் அங்கடா இருக்கா அக்யூஸ்டா. இப்படி பண்ற? தக்கு 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 ஏன் இப்படி பண்றீங்க? அவ என்னது எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பா. அடிச்சிட்டே இருக்காங்களா? ஏன் ஃபாதர் உங்க வீட்ல இவ்ளோ சண்டை நடக்குதே, நீங்க என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை தான் பார்க்கணும், என்ன பண்ணுறது. ஏன்னா என்ன சேர்த்து அடிக்கிறாங்க அப்பப்போ. வாட் கேன் ஐ டு? ரொம்ப கோவா சார் நீங்க. நடுவுல பேர் ரக்ரியா கூட ஐயா அங்க ஆமா. நீங்க சண்டை போடுங்க போங்கடி அப்படினு வரதா? ஆமாம், ஓரமாக உட்காந்துடுறது. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஷோக்கு அப்புறம் சண்டை போட மாட்டீங்களா அக்காவும் தங்கச்சியும்? சரி, அங்க ஒருத்தர் பயங்கரமா கோட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யா குட். எஸ். சரி தினேஷ், உங்களை பார்த்தாலே பயங்கரமா இருக்கீங்களே. Dress எல்லாம் எங்க எடுத்தீங்க? அது எங்க டாடி தான் கேட்கணும். டாடி தான் எடுத்தாரா? வாவ். என்ன உங்களை பார்த்தாலே ஒரு மியூசிஷியன் மாதிரி இருக்கீங்களே. யூ லைக் மியூசிக்? எஸ். நான் கீபோர்ட் கிளாஸ் போறேன். கீபோர்ட் கிளாஸ் போறீங்களா? வாவ், எத்தனை நாளா போறீங்க? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பையல. என்றியா உட்காந்து என்னைக்கு போனேன்? நேத்து போல, முந்தா நேத்து ஃபீவர், அதுக்கு முன்னாடி காக் சிரப் குடிச்சேன். சரி ஓயோகா, அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க தானே. என்னைக்கு போனேன் நான் 4 தட்டு தட்டினேன். சார் வந்து ஒத்துக்கிட்டாரு. வா மை ஸ்டூடெண்ட்ன்றாரு. அதானே சார்? நீ தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்றியா தெரியல, அதான் உண்மை. கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஏதோ என் சிட்டாரிக்கு தோணுது. மழை பெய்தா ஈவினிங் பார்த்துட்டே இருப்பான் விண்டோ வழியா. மழை மேகம் கூடின உடனே அம்மா இன்னைக்கு கிளாஸ் இருக்கா அப்படி கேட்பான் ஃபர்ஸ்ட். அது உன்னை பார்த்து தான் கேட்டு போயிட்டா நிக்கி. நீ தான் எப்ப பார்த்தாலும் மழை வருதா நின்று பார்த்து விண்டோல நின்று பாட்டு பாடிட்டே இருக்கியே. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு எல்லாமே. நீ தான் அதுக்கு முக்கிய காரணம். பாட்டெல்லாம் பாடிட்டு That is singing in the rail, sir. I like it. உங்க அக்கா எப்படி ஸ்ட்ரிக்ட் டீச்சரா நல்ல டீச்சரா? ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தான். என்ன ஸ்ட்ரிக்ட்டா அப்படி பண்ணுவாரு சொல்லு. அடிக்கடி திட்டுவாரு, இல்லனா நிக்கி அடிப்பாரு. என்ன நீ கேஸ்ல மாட்ட விட போறேன்னு நினைக்கிறேன் இப்போ. அப்படியா? கண்டிப்பா. அந்த பண்ணிருக்கீங்க நீங்க. பண்ணாததெல்லாம் அவன் சொல்லுவான். அத நீங்க ரெக்கார்ட் பண்ணி வேற போட்டு விட போறீங்க பாரேன். டேய் அப்புறம் என்னடா உங்க அக்கா பண்ணாரே? ஐயோ எடுக்கறா நீ. ஏன் கியூலாம் தெரியும்? அடிக்கடி திட்டின்னு பாரு என்ன. ஆமா. இந்த டீச்சருங்களே அப்படிதான்டா. நம்ம கிளாஸ் அங்க கவுனியா இருக்கோம். கிளாஸே கையா முயா இருக்கோம். நம்ம என்ன எடுத்துட்டு காப்பா. டேய் கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ்னு வாங்க. ஏன்டா டி டீச்சர்லாம் பண்றாங்க? நிக்கி உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? எதுக்கு அப்படி தொங்கி போயிட்ட? கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. சரி, அடுத்த பாரு ஒருத்தவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க கியூட்டா. ஹாய் டோரா. வாட் இஸ் யுவர் நேம் டா? சோதிமாயா. மறுபடியும் கோதுங்க ஏன்றா பாருங்க. சரி சோதிமாயா, எனக்காக நீங்க வந்து என்ன பண்ணி இந்த சினிமா ஹோட்டல்ல எனக்கு பிடிக்கலடா. கேக்குறியா? என்கிட்ட கேக்குறியா? ஏன்டா அப்படி பாத்துக்கிட்டே இருக்கற என்ன? அவனுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து இந்த சினிமா பாட்டே பாடி பாடி அவனுக்கு கடுப்பாயிட்டானா. ஓகேவா? ஸோ அதனால சினிமா பாட்டு இல்லாம வேற ஏதாச்சும் நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு நிக்கிக்காக பாடி காட்ட முடியுமா? மழை வருது நெல்ல குத்துங்க, முக்கா பொடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, தேடி வரும் மாப்பிள்ளைக்கு எடுத்து வையுங்க, சும்மா வரும் மாப்பிள்ளைக்கு சூடு வையுங்க. ஏய் சூப்பர். பக்கத்துல என்னடா நெஞ்சிக்கிட்டே இருக்கற? சுச்சு வருதா? கேசி கொஞ்சம் ஹையா தான் இருக்குது. எனக்கே வர மாதிரி இருக்கு. உனக்கு வரலையா? சரி உட்காருங்கடா. என் பேர் எம் குருகுகன். இஸ் இட்? அப்படினா என்னது? அப்படின்னா குருனா டீச்சரு, குகன்னா முருகன். ஓஹோ. டீச்சர் முருகனா? டீச்சர் முருகன் சார். நீங்க வரதா சார் பண்ணீங்க டீச்சர் முருகன் சார். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிராப்ஸ். கிராப்ஸ். நண்டா. ஐயோ. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அட அந்த ரெண்டு கண்ணு காணோம்ல. அதனால உங்களுக்கு கிராஃப்ட் வந்து கிராஃப்ட்ஸ்னு வந்திருக்கீங்க. இல்லையாடா? என்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணு? நாங்க சோவே எக்ஸ்பெரிமென்ட்டா தான் பண்றோம். ஒரு ஆணியை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிராஸாக ஆணியை வச்சுட்டு
அதுக்கு மேல இன்னொரு ஆணியை வச்சு ஒரு ஆணி மேல அதை வச்சு அப்புறமா மேக்னெட் வச்சு ஆத்துனா ஆட்டுமா ஆடாதா? ஆணியா குடுங்கடாடா. எத்தனை ஆணி? அவன் வீட்ல எப்பயுமே அந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணிட்டு பாம்பு மாதிரி பண்ணுவான், ஃப்ராக் ஜம்ப் பண்ற மாதிரி பண்ணுவான், நிறைய பண்ணிருக்கான் அவன். தாத்தா சொல்லுங்க. நீங்க தான் அனுபவிச்சிருக்கீங்களா உங்க கையக்காரங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல? நானும் கூட இருப்பேன். ஓ நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாளேவா? அம்மா நாட்டியான தாத்தாவா இருப்பீங்க போல இருக்கே. அவங்க விருப்பப்படுறத நம்ம செய்யணும் இல்லையா? சரி அக்கா, நான் ஒரு கடி ஜோக் கேக்குறேன். எல்லாருக்கும் நான் ஒரு கடி ஜோக் கேக்குறேன். ஓகே மிஸ்டர் மியூசிஷியன் கேளுங்க. ஒரு நாய் வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சாண்டா. ஒரு கைய ஒண்ணங்காரியா காத்துட்டு ஓ ஷிட் தட் டாக் இஸ் நடுங்கி ஹையிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐ திங்க் பண்ணிட்டு உடனே அவங்க வீட்ல அந்த ஹால் காக்கெட் எடுத்துட்டு போய் அந்த நாயோட காதுல ஊத்திட்டானாடா. ஏன்? நிக்கி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏன்னா அது வாயில்லாத ஜீவன், அதனால காதுல ஊத்திருக்காங்க. அப்போ உனக்கே தெரியாதா நிக்கி? இது சொல்லிட்டியா அவங்க கிட்ட? நாங்களும் அதேதான் பார்த்திருக்கோம் யூடியூப்ல. யூடியூப்ல பாத்தீங்களா? வா வாட். சரி வாய் இல்ல ஜீவன் வந்து மிருகத்துக்கு வாய் இல்லன்றாங்க. இதுக்கு பேரு என்னது? அது என் பேபி. நிக்கி எனக்கு ஒரு டவுட் நிக்கி. உனக்கு எத்தனை டவுட் ராவ? உனக்கு மனுஷ குரங்குன்னு பேர் வச்சிருக்காங்க. நீ மனுஷனா இல்ல குரங்கா? பாதி குரங்கு பாதி குழந்து செய்த கலவை நான். என்ன கமல் சார் வாய்ஸ் நிக்கி வாய்ஸ் கலந்து ஒரு மாதிரி வருது. அத கலந்து செய்த கலவை. நிக்கி கடைசி கேள்வி நிக்கி. சரி நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். அதுல நீ வின் பண்ணிட்டனா நிக்கி ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே டன்னா? ஓகே கேட்டனா கேட்க முடியாது. ஒரு கேள்வி பல கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்க. அவன் கீழ இறங்கிடுவான். எத்தனை கேள்வி வேணாலும் வெச்சு கேளுங்க. எனக்கு ஓகே. நோட்டினா நான் ஓடி போறேன். நான் வரல இந்த விளையாட்டுக்கு என்ன விட்டுருங்க. அப்ப நான் கூட ஒரு क्वेश्चन கேட்கணும். இங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நைட் 12 மணிக்கு கால் பண்ணி நீ சாதாரண நிக்கியால லாடலாவுக்கு நிக்கியா கேக்குறீங்க போல இருக்குதே. அமேசிங்கான கேம்ஸ் எல்லாம் விளையாட போறோம். ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. பட் நாட் ஓன்லி தி கிட்ஸ், பேரண்ட்ஸும் சேர்ந்து விளையாட போறாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே ரெடியா இருங்க. சூப்பர் நிக்கி, எல்லா கிட்ஸையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த மார்கழி உற்சவத்துல ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மார்கழி உற்சவம் இன்னும் ஆகாது, அது மாசம் ஃபுல்லா போகுதுடா. எஸ். ஸோ அது மட்டும் இல்லை நிக்கி, நம்ம ஷோவோட தொடர்ச்சி ஒவ்வொரு வாரமும் வந்துட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கா? எஸ். ஆமா வந்துகிட்டே இருக்கோம். நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க. சந்தோஷம் வீட்ல கரையிட்டே இருக்கும். அதுதான் நாங்க சோங்க.